நம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ராமேஸ்வரம் தனுஷ்கோடி போகிற வழியில் இருக்கிற ஜடாயு தீர்த்தத்துக்கு தான் வந்திருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி செல்லும் சாலையில் நம்ம புது ரோடு தாண்டின பிறகு ஜடாயு தீர்த்தம் இருக்குது. ஜடாயு தீர்த்தத்தில் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது, மிக பழமை வாய்ந்த சிவன் கோவில். நம்ம மெயின் ரோட்லேருந்து உள்ளே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா ஃபாரஸ்ட்டில் தான் ரோடு இருக்குது, பைக்கெலாம் போகுது. நாங்கள் பைக்கில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் தூரம் போனால் சிவன் கோவில் வந்து இந்த காட்டை தாண்டினோடனே அழகான ரம்மியமான காற்று அடிச்சுக்கிட்டு இருக்குது. இது வந்து பழைய கட்டடங்கள்லாம் இருக்குது, புயல் அழிஞ்ச கட்டடம்னு நினைக்கிறேன் அநேகமாக. சவுக்கை தாண்டின பிறகு இப்போ வந்து நம்மளுக்கு கோவில் வந்துடும். நாங்கள் வந்து 12 வருஷத்துக்கு இந்த சிவன் கோவிலில் தான் 12 வருஷத்திற்கு ஒரு முறை நடக்கும் மகாமகம் விசேஷமாக இருக்கும். ராமேஸ்வரத்தில் வந்து ராமாயண கதைக்கும் இந்த கோவிலுக்குமே சம்பந்தம் இருக்குது. ஜடாயு வந்து இங்கே தான் வந்து வெட்டி வீழ்ந்தது. ராவணன் வந்து சீதையை கடத்திட்டு போகும்போது ராவணன் வந்து தடுத்திருக்கிறாரு. தடுத்த உடனேமே வந்து ராவணன் வந்து அவருடைய வாளால் வந்து ஜடாயுவின் தலையை வெட்டி விட்டுருக்காரு. அந்த வெட்டின தலையோடு வந்து இந்த குளத்தில் விழுந்ததாக தான் புராணங்கள் கூறுகின்றது. நாங்கள் வந்து மகாமகத்திற்கு பிறகு வந்து இந்த கோயிலை வந்து இப்போ தான் பார்க்க போகிறோம். அப்போ வந்து மகாமகத்து நேரம் வந்தோம்னா நம்ம கோவிலை வந்து பார்க்கவே முடியாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது கோவில். வந்து கோயில்கிட்ட வந்தாச்சு. இப்போ நம்ம பிரதோஷ பூஜை வந்து நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது. மாதம் 2 தடவை நடக்குது. இந்த ட்ரிப் நாங்கள் வந்து வந்திருக்கோம். மண்டபம் பாருங்கள், அந்த மண்டபம் பக்கத்தில் இருக்குது. மண்டபத்துக்கு பக்கத்தில் வந்து குளத்துக்கு பக்கத்தில் தான் அந்த சிவன் கோவில் இருக்குது. இன்னும் பக்த கோடிகள் யாரும் இன்னும் வரலை. ஃபஸ்ட்டாக நாங்கள் தான் வந்திருக்கோம் போல். சரி வந்து கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். அது வரையே வந்து வெயிட் பண்ணுவோம்.